நீங்கள் டிவி திறந்தாலும் சரி, நீங்கள் வெளியில் போனாலும் சரி, நீங்கள் பார்க்கக்கூடிய நிறைய விளம்பரத்தில் இது ஒரு முக்கியமான விளம்பரம் வரும். என்ன அப்படின்னா, ஒருத்தர் அதை வாங்க சொல்லுவாங்க, ஒருத்தரை வந்து அதை விற்க சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து அதை அடமானம் வைக்க சொல்லுவாங்க. இது என்ன பொருள்னு உங்களுக்கு தெரியுதா? அதுதான் தங்கம். அந்த தங்கத்தை ஏன் நீங்கள் வாங்கணுன்றதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அனுதினம் பணம். என் பேர் திருமணி கண்ணன். நான் ஒரு பணவள ஆலோசகர். நம்ம சேனலில் பணத்தை பற்றி தான் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது தங்கம் ஏன் வாங்க வேண்டும், தங்கத்தில் முதலீடு செய்வதற்கான 7 காரணங்களை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவு வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எந்த பாயிண்ட்டும் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். பல நூற்றாண்டுகளாக மனிதன் ஒரு பொருளை வந்து பாதுகாத்து வந்துட்டு இருக்கான் அப்படின்னா அது வந்து முக்கியமானது தங்கம் தான். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி யோசிக்கிறாங்க. ஆனால் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லும் பொழுது அது தங்கம் தான். ஏன் அப்படின்னா உலகத்தில் எந்த விதமான பிரச்சனைகள், அதாவது என்ன பொலிட்டிக்கல் பிரச்சனை இல்லைன்னா வார் பிரச்சனை, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு விலையேற்றம் பார்த்தீங்கன்னா தங்கம் தான் விலையேறும். ஏன்னா பிரச்சனைகள் வரும் பொழுது முதலீட்டாளர்கள் தேடி போகிற ஒரே பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்கம். ஏன் வந்து தங்கத்துக்கு மதிப்பு ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னா ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஒரு பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிமாண்டும் சப்ளையும் பேஸ் பண்ணி தான் அதுக்கான விலை நிர்ணயம் வந்து இருக்கும். இப்போது ஒரு தக்காளி டிமாண்ட் அப்போது அதிகமாக கிடச்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான விலை வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். தக்காளி விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சில நேரங்கள் வரும். எப்போனா சப்ளை வந்து குறைவாக இருக்கும் பொழுது அந்த விலை வந்து ஏறிக்கிட்டே போகும். அதே மாதிரி தான் கோல்டு வந்து மிக குறைவாக இருக்குது. அதனால தான் வந்து எப்பயும் அது ஒரு ப்ரெஷியஸாக வந்து பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, விலையேற்றம் வந்து கோல்டில் வந்து ஸ்டாண்டர்டாக இருந்துகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கோல்டு விலையை எடுத்து பாருங்கள், அதே நேரத்தில் இன்றைக்கி இருக்கிற கோல்டு விலையை வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். தொடர்ச்சியான வளர்ச்சி வந்து தங்கத்தில் தான் இருக்கும். ஃபிசிக்கலாக வந்து கோல்டை வாங்கணும், அதாவது கோல்டை வந்து நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கிறது, காயினாவோ இல்லைனா வந்து அது பிஸ்கட்டாவோ வாங்கி வைக்கிறதுக்கு முக்கியமான 7 காரணங்கள் என்னன்றதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். முதல் பாயிண்ட் என்னன்னா, எதிர்கால சேமிப்புக்கு ஒரு நல்ல வழி. உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எதிர்காலமும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா சேமிக்கிறதுக்கு ஒரு முதல் வழி அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து தங்கம். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, ஈஸியாக வாங்க முடியும், விற்க முடியும். எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம காசு இருந்தால் நம்ம போய் வாங்குகிறோமோ அதே நேரத்தில் நம்ம திருப்பி அந்த பொருளை கொண்டு போய் கொடுத்தோம்னா உடனே வந்து உங்களுக்கு பணமாகவும் இல்லை செக்காகவும் வந்து உடனே வந்து கிடைக்கும். அது வந்து தங்கத்தில் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து பெற முடியும். எந்த ஒரு பொருளும் இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு 50 இன்ச்சு எல்இடி டிவி வாங்குறீங்க. இன்றைக்கோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த எல்இடி டிவி கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காசுன்னு பார்த்தீங்கன்னா 5,000லேருந்து 10,000 கொடுப்பாங்க. ஆனால் தங்கத்தை இன்றைக்கி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் கழித்து நீங்கள் போய் விற்றாலும் அதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் இறங்காது. அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விலையில் இருக்கும், ஈஸியாக வந்து விற்க முடியும். மூணாவது பாயிண்ட் என்னென்னா, அதிக பராமரிப்பு தேவையில்லை. நீங்கள் எப்பயும் வந்து தங்கத்தை வந்து அதிகமாக வந்து பராமரிக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து வச்சுருந்தீங்கன்னா அது கெட்டும் போகாது, உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. தங்கத்தை இப்போ வந்து காயினாவோ பாரம் வந்து நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் வரப்போகிறதில்ல, அதிக பராமரிப்பும் கிடையாது. நாலாவது, விலையில் நிலைத்தன்மை. ஒரு விலைன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நிலைத்தன்மையான ஒரு குரோத் இருக்கும், எப்பயும் வந்து அழியாத குரோத்தாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிளாக வந்து குரோத் இருக்கும். ஏன்னா டிமாண்ட் இருக்கிற அளவுக்கு சப்ளை இல்லாததுனால உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டெடினஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் விலைத்தன்மை வந்து கரெக்டாக இருக்குது. அஞ்சாவது பாயிண்ட் என்னென்னா, சுலபமாக அடுத்த தலைமுறைக்கு வந்து கொடுக்க முடியும். இப்போ வந்து நீங்கள் என்னென்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் பையனுக்காக இல்லை ஒரு பொண்ணுக்காக நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் உங்கள் வாழ்ந்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அவங்களுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த தங்கத்தை வந்து நீங்கள் பாஸ் பண்ண முடியும். அது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஆறாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஈஸி டு கெட் லோன். தங்கத்தை கொண்டு போய் எங்கேயாவது நீங்கள் அடமானம் வச்சிங்கன்னா உடனே பணத்தை வந்து கொடுப்பாங்க. ஏதோ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படி இருந்தாலும் சரி, இல்லைன்னா பர்சனலாக ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சு, உங்களுக்கு காசு உடனே தேவை அப்படின்னா நீங்கள் யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கோல்டு வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா ஸோ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கொண்டு போய் அடமானம் ஈஸியாக வைக்க முடியும், உடனே வந்து காசு கொடுக்கும். இது அடமானம்னு சொல்லும்போது
பேங்க் கொடுக்குறாங்க. அது மட்டும் ப்ரைவேட் செக்டரில் நிறைய பேர் வந்து தங்கத்தை வந்து அடமானம் வைக்கிறாங்க. அது காலகாலமாக நடந்து கொண்டு இருக்க ஒரு விஷயமா இருக்குது. பாதுகாப்பான முதலீடு. தங்கம் ஒரு மிக பாதுகாப்பான ஒரு முதலீடு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்களே, இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, தங்கம் வந்து ஒரு பெரிய லெவலில் க்ரோத் கொடுக்காது அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்களோட போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, ஒரு முதலீட்டாளர் இருக்கார், அவர் எவ்வளோ எந்தெந்தில் வந்து முதலீடு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். ஏன் அப்படின்னா, ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப செக்யூர்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, அது காலகாலமாக இருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னால கட்டாயம் வந்து எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆளுங்களும் வந்து கோல்டில் வந்து முதல்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் தங்கத்தை வாங்குறதுக்கான 7 முக்கியமான காரணங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தங்கத்தை வாங்கி சேர்க்காத ஆளாக இருந்துச்சிங்கன்னா, நீங்கள் வாங்கி சேர்க்க ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, தங்கத்தை முதலீடு பண்ண ஆரம்பிங்க. அது மூலிமா உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ். திருமணிகண்ணன், பணவள ஆலோசகர்.